கைஸ் கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க அங்கே இருக்குது ரூம் வந்துட்டு மார்னிங் காமிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ஓ மை காட் இங்கே இருங்க வேலைக்கு பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்குமலை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வரும் ஓகேங்களா. ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இதுதான் ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி. இது அவங்க கேர்டேக்கர், அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஓனரையும் தான். இது வந்து ஆக்சுவலி அவங்களோட வீடு மாதிரி. ஸோ ஹை ஹை ஹலோ. டென்ட்லாம் அங்கே இருக்குது ஆக்சுவலி. உங்கள் டென்ட்டு உங்கள் டென்ட்டு. ஸோ டென்ட்டு போய்ட்டு செம்மையாக இருக்கும். ஆப்போசிட்டில் வியூஸ் செம்மையாக இருக்கும். லைவாக பார்த்துருவாங்க. நேரில் யானையை பார்க்க யானையை கூட்ட ஏன்டா ஒட்டகம் வருது. பிரேமுக்குள்ள இருக்கேனா? பிரேம் கரெக்டாக இருக்கா? நீ பேசலாம் இல்ல நீங்க வந்துட்டு வெளியே போய் நின்னுட்டீங்க கரெக்ட்டா. இப்போ ஓகேவா? ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போய்டுவீங்க. அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ் சமைக்க போறோம். கர்ட் ஃப்ரைட் ரைஸ் ஓகே வித் ஃபிங்கர் சிப்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் வித் காலி கிடையாது, ரைட் வித் குக் வித் காலி ஆக்சுவலி. இது என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. என்னென்னலாம் சொல்றான் பாருங்க. முட்டையை போடுறதுக்கு முட்டை 5 முட்டை இருக்கு. அதுல ஒரு முட்டை வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. ஸோ பரவாயில்ல, அதை நம்ம போட்டுறோம். அது ஆன் பண்ணிக்கலாம். கொண்டு வந்துருக்கும்ல, அதுக்கு ஏதாவது சமைக்கணும்ல. சொல்லு. முதலில் ஸ்டவ்வை ஆன் பண்ணவும். ஆக்சுவலி வெங்காயம் இருக்குல்ல உள்ள இருக்கு. இது வெங்காயம் அப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி போடவா? அப்ப நீங்க இப்ப என்ன போட வந்தீங்க? ஆம்லெட்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாம் பொடி மாஸ் உனக்கு எப்படி வேணும்? சரி நீங்க எப்படியே போடுங்க. உனக்கு எப்படி வேணும் சொல்ல. கட் பண்ணி எப்படி போட்டாலும் இந்த வயதா சாப்பிட போது நான் சாப்பிட்டுக்கவே போடுங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓகே வானவில் ஆன்சி வானவில் அது பேரு வானலி வானலிடா. அது வானவில் இல்ல வானொலி இல்ல வானலி. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. கொஞ்சம் உடைஞ்சிருக்கு பரவாயில்ல. வச்சு அந்த ஆயில் ஊத்துறது சொல்லையா? ஏங்க முட்டை போடுறவங்க யாரும் தெரியாம இருக்கும் சொல்றா. ஏங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டோம். என்ன இருக்கிற எங்க என்ன இருக்கு காமிங்க. என்ன இதான் என்ன இருக்கிற பாட்டில் பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்ன பாட்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதனால தான் நான் டவுட்ல கேட்டேன். இந்த மாதிரி நல்ல பசங்களுக்குலாம் அது தெரியாது. சொல்லு. கரண்டியை எடுக்கவும் முட்டையை தட்டவும் சொல்றா. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. அது பாக்குது பாரு. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. காமிய அவர் ஃப்ரண்ட்ல பாரு கெஸ்ட் ஃப்ரெண்ட் உட்கார்ந்திருக்காரு. இவங்க தான் கெஸ்ட். வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. இது என்ன ப்ரோ? இது கேம்பிங் ஸ்டவ். கேம்பிங் ஸ்டவ். ஆமா. திஸ் இஸ் அடுப்பு. பாத்துக்கங்க. ஆமா இந்த மாதிரி ஸ்ட்ரைக்னு. ஸோ உங்க ஊர்ல ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டீங்க. நாங்க அப்படியே எடுத்து கொளுத்திட வேண்டியதான். ஸ்டவ்வை சொன்ன ப்ரோ, வேற எதுவும் இல்லை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. தேவையான அளவு உப்பு. அந்த மாப்பிள்ள ஆனா எனக்கு இந்தியா எல்லாரும் சமைக்கிறாங்க. தேவையான அளவு உப்புங்கிறாங்க. அது எவ்வளவு தேவைன்னு தான் சொல்ல மாட்டாங்க. ஐயோ சாமி வேற. ஏய் கூண்டு போங்கடா. உங்க டேஸ்ட் நீங்க போட்டுக்கங்க. நீங்க உப்பு போடுங்க. இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க? தேவையான உப்பு. இல்ல சார் அதுக்கு ஒரு சேஞ்சஸ். அந்த அது சேஞ்சஸே வர மாட்டேங்குது சார். இன்னைக்கு வரை எல்லாருமே கமெண்ட்ல கேக்குறாங்க. என்னன்னா
அந்த தேவையான அளவு உப்பு இருந்தா நான் எதுக்குடா உன் சேனல் பாக்குறேன்னு எல்லாரையும் கேக்குறாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. லைட்டா மஞ்சப்பொடி. ஏய் முட்டைக்கு மஞ்சள் பொடி போட்டால் நீ தான்டா. லைட்டா. என்னடா ஏதோ கருகின வாடை வருது. சார் நீங்க என்ன பண்ணி கொத்து பரோட்டா எதுவும் போடுறீங்களா? பொடி மாஸ். நீங்க பெரிய மாஸ்டர் சார். இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து தேவையான அளவுக்கு வெங்காயம் இருக்குது, வெங்காயம் போட்டிருக்கோம். பெப்பர் போடவாடா? இருக்கிற எல்லாத்தையும் போட்டீங்கன்னா காலைல ஏதாவது ஆயிரம் அமைச்சான். நிக்க மாட்டேங்குது. பம்பு செட்ல போற மாதிரி போகுது. நல்லா இருக்கும். முடியலடா. போதும்டா. ஆமா எத்தனை முட்டை போட்ட? இன்னும் உடஞ்சிருச்சுல்ல, அது போடலாம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11 o'clock. ஸோ நல்லா சாப்பிட்டோம், நல்லா பார்ட்டி வைபாக இருந்துச்சு. சாங்லாம் போட்டு கேட்டாச்சு. சூப்பராக இருக்குது இந்த இடம் பாருங்கள். ஷோ என் 360 degree செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக் அண்ட் டெடி. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை. மார்னிங் வந்து காமிக்கிறேன் டென்ட் எல்லாம் அப்படி இருக்குன்னு ப்ராப்பர்ட்டி எப்படின்னு சொல்லிட்டு. டோட்டல் 25 டென்ட்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் லைக் யூ கேன் கோ ஃபார் இட். நான் ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, உண்மையாக நல்லா இருந்துச்சு. நான் பிகாஸ் கொழுக்குமே வந்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பேக்கேஜாகவே கொடுத்துறாங்க. 2 பேக்கேஜ் இருக்குது. நான் எடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1800 per head. பரவாயில்ல, எல்லாமே வந்து ஃபுட் எல்லாம் வந்துடுது, ஸ்டே வந்துடுது, கொழுக்குமலையோட ரைடு வந்துடுது, எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பட்ஜெட் தான். ஓகேவா, நீங்கள் 2-3 இடத்துக்கு போக தேவையில்ல. இப்போ நீங்கள் வந்து ரூம் ஸ்டே எடுத்தீங்கன்னா சில ரூம் ஸ்டே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபுட்டு தனியாக பார்த்துக்கணுங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுட்டு நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து நீங்கள் தேடி அலைஞ்சு புரிஞ்சோம். இவங்களே வந்து ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாமே தமிழ் ஆளுங்க தான். ஸோ நல்லா இருக்குது. ஸோ எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் இங்கே வந்து இங்கே தான் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. ஸோ இங்கே யாருமே இல்லாதனால தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆப்போசிட்டில் காமிக்கிறேன் பாருங்கண்ணா. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே எங்கள் ட்ரெஸ் தான் காய போட்டிருக்கோம். ஏன்னா ப்ராப்பர்ட்டியில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கள் ட்ரெஸ் தான் காஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம், இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம் ஃபுல்லாகவே. ஸோ ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது. 1 year old ப்ராப்பர்ட்டி தான். இதான் ஃபுல்லாக தண்ணி கேன் எல்லாமே கொடுத்துறாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு எல்லாமே பிளேட்ஸ் எல்லாமே இங்கே வச்சிட்டோம். செம்மையாச்சு. இந்த லைட் எல்லாமே போட்டுருந்தாங்க. நான் ஈவினிங் அந்த டயத்தில் செம்ம வைபாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்டில் போய் காமிக்கிறேன். கேம்ப் ஃபயர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்பர்ட்டி, நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி. மேலே ஃபுல்லாக டென்ட்டு, அங்கே ஃபுல்லாக டென்ட் இருக்குது. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குல்ல, நம்ம ஏலக்காய் அதோட இது போட்டிருக்காங்க, ஃபார்மிங்கு. இது செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ்லாம் போட போகிறாங்களாம். ஸோ இங்கே தான் இங்கே பாருங்க, இதான் இங்கே கேம்ப் ஃபயர்லாம் போட்டோம். அடிப்பொலியாக இருந்துச்சு. கீழ் ஃபுல் ஆக்சுவலி நீங்கள் ஃபாரஸ்ட்னால நைட்னால உங்களுக்கு தெரில, வேறு லெவல். அந்த லைட் இது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேம். அந்த லைட் எது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே டேமு. ஏதோ டேம் பேர் சொன்ன மறந்து போச்சேன், கீழே கொடுக்குறேன் அந்த டேமு. ஸோ மேலே லைட்டு பார்த்தீங்களா, அந்த லைட் எது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹவுஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டேக் கேர் பண்ணுறாங்களா, அவங்க ஹவுஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக டென்ட்டு. உண்மையாக செம ப்ராப்பர்ட்டிங்க. 25 டென்ட் இருக்குது. நீங்கள் வந்து பல்க் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா உள்ளே வரது மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்டீரியராக இருக்கும். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சராக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு டென்ட்டு. இதுதான் எங்கள் டென்ட்டு. ஸோ இந்த டென்ட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் இந்த டென்ட்டில் தான் திங்ஸ்லாம் வச்சிட்டோம். அங்கே தெரியும் பார்த்தீங்களா, அதான் வந்து வாஷ்ரூம். வேறு லெவல் ப்ராப்பர்ட்டி. மார்னிங் வந்து செம்ம வியூவாக இருக்கும். உண்மையாக ஈவினிங் வரும்போது சரியான வியூ. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த முட்டைலாம் வாங்கிட்டு வீடியோ எடுக்க பார்த்தா எடுக்க முடியல, மூச்சு அழைக்குது. ஸோ ஓகே எடுக்கலாம். இப்போ தான் லைட் இருக்குது. ஸோ ஓகே, நைட் தூங்க போகிறோம். நாளைக்கு மார்னிங் வந்து ட்ரக் இருக்குது, ஜங்கல் சஃபாரி. நாளைக்கு மார்னிங் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி யாராவது கொழுக்குமலை பிளான் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேட்ஸ் இட். தேங்க் யூ பார்த்தோடே. I'll see you soon in the next vlog. Tada bye, take care. Do love my friends. Tada bye, take care. Love you all. Tada bye. என்ன பண்றீங்க உள்ள? டேய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. ஏன்டா அப்படி வந்து வைக்கிறீங்க? என்ன லுக்கு பேச்சுலர் பார்ட்டி அப்படிதான் பேசுவோம். சொல்லுடா. இந்த படுத்தலாமா? ஓகே, குட் நைட் சொல்லுரு. சே குட் நைட். வாங்க, உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு இடத்த காமிக்கும். நீலக்குறிஞ்சி 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் பூக்கும்.